வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி பேட்டன் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் கீறிக்குவோம். இந்த ஒரு லைனில் 1 சென்டிமீட்டர் வர மாதிரி மார்க் பண்ணி பாக்ஸாக வரைஞ்சிக்குவோம். மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். டபுள் கலராக எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். டபுள் த்ரெட்டாக எடுத்து நொட் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸ்டார்ட் பண்ணி அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். இனி நாம் மார்க் பண்ணியிருக்க ஒவ்வொரு லைனுக்கும் இந்த மாதிரி லென்த்தியான செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இது சாதாரண செயின் ஸ்டிச் தான். எண்டுக்கு வரும்போது ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு கீழ்ப்பக்கமாக திருப்பணும். திருப்பிட்டு நாம் மார்க் பண்ணியிருக்க ஒவ்வொரு லைனுக்குமே லென்த்தியான செயின் ஸ்டிச் போடணும். போடும்போது இடைவெளி இல்லாமல் நெருக்கமாகவே ஸ்டிச் போடணும். நாம் போட்ட ஸ்டிச்சஸுக்கு பக்கத்திலே தான் ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபினிஷிங்கில் நல்லா இருக்கும். சரியாக ஒவ்வொரு எண்டில் வரும்போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தான் டர்ன் பண்ணணும். இப்போ வரைஞ்சிருக்க இந்த லைன் ஃபுல்லாக இந்த கலரில் ஸ்டிச்சஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணணும். பிறகு டர்ன் பண்ணி மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இந்த முறையில் ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குங்க. அடுத்து ரெட் கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுறது பார்ப்போம். இதுவும் இதே முறையில் தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இனி ஒவ்வொரு லைனுக்கும் லென்த்தியான செயின் ஸ்டிச் போடணும். நாம் ஃபர்ஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் அதே மாதிரி தான் இடைவெளி இல்லாமல் நெருக்கமாகவே ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங்கில் நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்தால் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிறகு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே முறையில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இனி இதை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோம். நான் இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன்.
இதுக்கு நான் 2 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி இதை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கில் இருக்கும். அடுத்த வீடியோவில் ஆரி எம்போஸ்டு ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.